தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் மரிய வில்சன். தமிழகத்தின் மொத்த கடன் கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் கோடியாக 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தனிநபர் கடன் 92% அதிகரித்து 1,28,934 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒரு குழந்தை இணை மாநிலங்களை விட மிக அதிகமான கடன் சுமையுடன் பிறப்பதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வட்டி மட்டும் வருடத்திற்கு 67,000 கோடி ரூபாய் செலுத்துகிறது. அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டியும் குறைவாக உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கனிம வளம் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் நடந்துள்ள ஊழல் காரணமாக கடும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. முறைகேடுகளை சரி செய்தால் வருவாயை பெருக்க முடியும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரிய குழுமத்திற்கு மட்டும் 2,47,130 கோடி ரூபாய் கடன் உள்ளது. போக்குவரத்து கழகங்களுக்கு 43,865 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட கடன் அதற்கு முந்தைய 60 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட அதிகம். முதலீடு செய்வதற்காக அல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெற்றுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மகளிர் உரிமை தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி, இலவச பேருந்து பயண திட்டத்திற்கான ஆண்டிற்கு 25,000 கோடி செலவு. வருவாய் பெருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் புதிய திட்டங்கள் கடந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் நிதி பகிர்வு 6.64% 4.09% குறைந்துள்ளது. இந்தியாவின் முதன்மை வருவாய் ஈட்டும் மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே குறைந்துள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முதலில் 50,000 வரை கடன் தள்ளுபடி என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடன் வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி. பல்வேறு தரப்பு கோரிக்கையை ஏற்று மறு ஆய்வு கூட்டத்தில் முடிவு. தாவேகா தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி சிறு குறு விவசாயிகளின் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன்களை 50% தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் சி. விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்திருந்தனர். தற்போது விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்த நிலையில் 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், அம்பை, பெருந்துறை தொகுதிகள் காலியாக உள்ளன. தற்போது விராலிமலையுடன் சேர்த்து மொத்தம் 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது.